ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.14ல் இருக்கக்கூடிய இந்த ஃபோர்த்து சம் தான். பாருங்கள், இஃப் ஆல்ஃபா கமா பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் 7x² ப்ளஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் 2 = 0. ஸோ இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனோட ரூட் வந்து ஆல்ஃபா பீட்டான்னு கொடுத்துட்டான். இஃப் பீட்டா மைனஸ் ஆல்ஃபா = -13/7. பீட்டாவில் வந்து ஆல்ஃபாவை சப்ட்ராக்ட் பண்ணால் வர்ற ஆன்சர் -13/7 அப்படின்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ. இந்த ஏவோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்கான். ஸோ அதைத்தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். வாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே கொடுத்துருக்க கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். என்ன அப்படின்னா 7x² ப்ளஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் 2 = 0 அப்படின்னு எடுத்து எழுதியிருக்கோம். ஸோ இது போக அவன் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்கான், பீட்டா மைனஸ் ஆல்ஃபா = 13/7 அப்படின்னு கொடுத்துட்டான். சரிங்களா? ஸோ ரெண்டையுமே எடுத்து எழுதிட்டேன். இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஜென்ரல் ஈக்குவேஷன் ax² ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் c = 0 இந்த ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ அப்போ ஏ வந்து என்னது x² பக்கத்தில் இருக்கிறது 7, எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்க பி வந்து இங்கே எக்ஸுக்கு பக்கத்தில் ஏவாக இருக்குது. ஸோ பி = ஏ, கான்ஸ்டன்ட் டேர்ம் 2. சரிங்களா? ஸோ இந்த டேட்டா வச்சு சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னா -b/a = என்னது, பியோட டேட்டா ஏ இருக்குது, சியோட டேட்டா ஏவோட டேட்டா 7 இருக்குது. ஸோ அப்போ -b/a அப்படின்றது என்னது, -a/7. இதுதான் வந்து என்னது சம் ஆஃப் த ரூட்ஸ். ஓகேங்களா? ஆல்ஃபா பீட்டா. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா அப்படின்னா c/a = சியோட டேட்டா 2, ஏவோட டேட்டா 7. ஓகேங்களா? ஸோ அப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டான்றது என்னது 2/7. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வச்சு அவன் என்ன ஹிண்ட்ஸு கொடுத்துருக்கான், பீட்டா மைனஸ் ஆல்ஃபா வந்து இவ்வளவும் கொடுத்துட்டான். ஸோ இதை தான் நம்ம இப்போ உல்ட்டா பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். இப்போ ரெண்டையும் நான் ஈக்குவல் பண்ண போகிறேன். பாருங்கள், இங்கே a² இருக்குது, b² இருக்குது, இங்கேயும் a² இருக்குது, b² இருக்குது. பட் இங்கே -2ab, இங்கே +2ab. இது ரெண்டையும் நான் ஈக்குவல் பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு நான் இதை ஈக்குவல் பண்ணணும்னா இங்கே ஆன்சர் என்ன இருக்குது, -2ab. அப்போ இந்த +2ab -2ab மாறினா இதுக்கு இது ஈக்குவலாக மாறுமா? சொல்கிறது புரியுது தானே? இந்த ஈக்குவேஷன் a-b² ஈக்குவலாக a+b² நான் கொண்டு வர்றேன். கொண்டு வரும்போது இந்த நான் ஈக்குவல் கொண்டு வரேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது a² இருக்குது, b² இருக்குது. இங்கே -2abன்னு இருந்தால், ப்ளஸுக்கு பதிலாக -2abன்னு இருந்தால் a+b² a-b² ஈக்குவலாக வருமா? ஸோ அப்போ இந்த +2abயை நான் -2abயை மாற்றணும்னா என்ன பண்ணணும், -4ab எழுதணும்னா பக்கத்தில் ஆட் பண்ணால் என்ன ஆகும்? ஸோ -2abன்னு மாறுமா? +2ab -4abன்ட்டு. ஸோ அப்போ இந்த -2abயை கொண்டு வர்றதுக்கு நான் அந்த 2abயோட -4abயை ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆட் பண்ணால் இதுவும் இதுவும் ஈக்குவலாக. ஸோ இப்போ இதை எடுத்து விட்ருங்க, இது தேவையில்லை. ஸோ அப்போ இதை இப்படியும் எழுதலாம். கரெக்டு தானே? ஓகேங்களா? ஸோ a-b² அப்படின்றத a² + b² -2abன்றத a² + b² + 2ab -4abன்னு எழுதலாம். எழுதலாம் தானே? ஸோ அப்போ இதை ஃபுல்லாக நான் எப்படி எழுதலாம், a + b² -4ab எழுதலாமா? ஸோ அப்போ இது ஃபுல்லாக என்னது, a - b². ஓகேங்களா? ஸோ அப்போ a - b² = a + b² -4ab. கரெக்டா? கரெக்டு தானே? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, இந்த இதை ஸ்கொயர் ரூட் எடுக்க ஆசைப்பட்றேன். ஸோ அப்போ இதை ஃபுல்லாக இந்த சைடு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் இந்த சைடும் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆச்சு அப்படின்னா இங்கே என்ன வரும், a + b² -4ab. இது வருமா? ஓகேவா? ஸோ இதைத்தான் வந்து நம்ம அங்கே ஹிண்ட்ஸாக யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய ஃபார்முலா என்ன அப்படின்னா, இந்த a - b² ஃபார்முலாவை a + b² ஃபார்முலாவோட எழுதும்போது -4ab ஆட் பண்ணலாம். a - b² பதிலாக எப்படி எழுதலாம், a + b² -4ab அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா தான், இதுதான் மெயின் ஃபார்முலா, மேஜர் ஃபார்முலா. இதைத்தான் உல்ட்டா பண்ணி இப்படி எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ மேஜர் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா a - b² = a + b² -4ab. ஸோ இதை நான் உல்ட்டா பண்ணி இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட் எடுத்து போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது புரியலை அப்படின்னா எழுதி பார்த்துட்டு ஒரு தடவை பாருங்கள், என்ன சொன்னன்றதை ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், ஈஸியாக புரியும். இது எப்போவுமே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபார்முலா a - bக்கு பதிலாக
நான் இங்கே அப்ளை பண்ண போகிறேன். ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அப்படின்னா ஏ மைனஸ் பி. ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்ஃபா பீட்டா எழுதலாமா? ஃப்ரம் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஆல்ஃபா minus beta. Alpha minus beta whole square equal to alpha plus beta square minus 4 alpha beta. ஸோ இதில் இருந்து தான் அந்த ஈக்குவேஷனை நான் இப்படி எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ என்னது? -a/7 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டாவுக்கான வேல்யூ 2/7. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ்ஸு ஏவை ஸ்கொயர் பண்ணால் ஏ ஸ்கொயர் 7 ஸ்கொயர் பண்ணால் 49 minus 2 4s are 8 divided by 7. ஸோ இப்போ 7 இருக்குது, இங்கே 49 இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆல்ஃபா பீட்டா அப்படின்னாலே பீட்டா மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ பீட்டா மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னா கிவன் ஸ்டேட்மெண்ட் இதை சொல்கிறேன், இங்கேயே சொல்கிறேன். ஸோ நம்மளுக்கு கிவன் என்ன பண்ணியிருக்கான்? பீட்டா மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு -13/7. ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் இருந்து ஒரு மைனஸை வெளியே எடுங்க. என்ன வரும்? ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு மாறும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், மைனஸ் இன்ட்டு ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் இன்ட்டு மைனஸ் பீட்டா ப்ளஸ் பீட்டா. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி ப்ளஸ் மைனஸில் இருக்கிறத வேரியபிளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது சைனை வெளியே எடுத்துட்டிங்கன்னா சைன் மாறாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பி மைனஸ் ஆல்ஃபாவை மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு எழுதலாம், ஈக்குவல் டு -13/7. ஸோ அப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா வந்து என்னது? மைனஸையும் கேன்சல் பண்ணால் 13/7. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவுக்கு பதிலாக இந்த இடத்துல நான் 13/7 எழுதுகிறேன். ஓகேங்களா? ஸோ 13/7 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் a²/49 மைனஸ் 8/7. அப்போ இதை வந்து ரெண்டு சைடும் நான் ஸ்கொயர் எடுக்கும்போது ஹோல் ஸ்கொயர் போடுறேன். டேக்கிங் ஸ்கொயர் அண்ட் போத் சைடு அப்படின்றப்ப இது ஸ்கொயர் அப்படியே வந்துடும். இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ a²/49 மைனஸ் 8/7. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். 13 ஸ்கொயர் வந்து 169, 7 ஸ்கொயர் வந்து 49. ஸோ இங்கே 49 இருக்குது, இங்கே 7 இருக்குது. அப்போ டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக மாறணும்னா இதை 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் 49 வரும். மேலேயும் 7ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ -7 8s are 56, 7 7s are 49. ஸோ டினாமினேட்டரில் எல்லாமே 49ன்றப்ப நான் கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் மினிமம் பேலன்ஸ் என்ன இருக்குது? 169 ஈக்குவல் டு a² மைனஸ் 56. ஸோ இது a² மைனஸ் 56. a² மட்டும் எனக்கு தேவை, ஏன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ தான் கேட்டேன். அப்போ ஏவை மட்டும் நான் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த -56 அந்த சைடு கொண்டு போகிறேன், ஈக்குவலுக்கு ஆப்போசிட்டு. ஸோ மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும், 169 ப்ளஸ் 56. ஓகேங்களா? ஸோ இந்த என்டையர் டேர்மை அப்படியே உல்ட்டாவாக ஆக்கியிருக்கேன், அதுக்கப்புறம் மைனஸ் அந்த சைடு கொண்டு போயிருக்கேன். ஸோ இப்போ 169 ப்ளஸ் 56 ஆட் பண்ணால் எவ்வளோ வருது? 225. a² ஈக்குவல் டு 225. அப்போ ஏ ஈக்குவல் டு என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 225 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் நம்மளுக்கு தெரியும் 15 ஸ்கொயர்ஸ் தான் 225. அப்போ 225 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ப்ளஸ் ஆர் மைனஸ் 15. ஸோ அப்போ ஏக்கு ரெண்டு வேல்யூ இருக்குது, ஒன்று ப்ளஸ் 15, இன்னொன்று -15. ஓகேங்களா? ஸோ அவன் கேட்டிருக்கிறது இதுதான். ஃபோர்த்து சம்மை பொறுத்த வரைக்கும் ஏவோட வேல்யூ என்ன அப்படின்ட்டு. ஸ்டூடெண்ட் இது வந்து நம்மளுக்கு மைண்டில் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா. இப்போ இருந்து கற்றுக்கிட்ட ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னா, இங்கே எழுதுன ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்ஃபா பீட்டா அப்படின்ற ஒரு ஃபார்முலா தான் இப்போ இதில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.